இங்கிலீஷை தஸ்ஸு புஸ்ஸுன்னு பேசணும்லாம் அவசியம் இல்லைங்க. மனசில் என்ன தோணுதோ அதை கிளியராக பேசினா போதும். நம்ம சில நேரம் ஒரு விஷயத்த செஞ்சிருந்திருக்க முடியும், இதை என்னால் பண்ணியிருந்திருக்க முடியும், ஆனால் பண்ணாமல் விட்டுருந்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம பண்ணியிருந்திருக்க முடியுமே அப்படின்னு யோசித்து பேசுவீங்க இல்லையா? அந்த மாதிரி எப்படி பேசுகிறதுன்னு கற்றுக்கலாமா? நான் அதை இம்ப்ரூவ் பண்ணியிருந்திருக்க முடியும், ஐ குட் ஹாவ் இம்ப்ரூவ்ட் இட். நான் அதை அவாய்ட் பண்ணியிருந்திருக்க முடியும், ஐ குட் ஹாவ் அவாய்டட் இட். நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருக்க முடியும், ஐ குட் ஹாவ் ஹெல்ப்டு ஹிம். நான் அதை அச்சீவ் பண்ணியிருந்திருக்க முடியும், ஐ குட் ஹாவ் அச்சீவ்ட் இட். நான் அதை முடிச்சிருந்திருக்க முடியும், ஐ குட் ஹாவ் ஃபினிஷ்ட் இட். நான் டைமை சேவ் பண்ணியிருந்திருக்க முடியும். இதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்கணுமா? நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தெரியல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட யூடியூப் சேனலோட லிங்க், வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் பயோவில் கொடுத்துருக்கேன். அதையும் கிளிக் பண்ணி அதில் இருக்க லெசன்ஸ் எல்லாமும் படித்து உங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷை டெவலப் பண்ணிக்கோங்க. பாய்.